ஹே கைஸ். ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான கோர்ஸில் இனி நம்ம செஷன் நம்பர் 9ல் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த சில வீடியோஸ் உங்களுக்கு எது ரிலேட்டடாக வரப்போகுது அப்படின்னா லாஜிக்கல் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக வரப்போகுது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் எவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு லாஜிக்கல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். அதாவது உங்களோட இன்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டில் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் அதை பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ப்ரோக்ராம் நீங்கள் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸில் இதை வந்து கேட்டிருப்பாங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ இதை நம்ம எப்படி அவுட்புட் கொண்டு வரது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார் லூப் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு ஃபார் லூப் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன். நான் ஐயோட வேல்யூ என்ன சொல்கிறேன்னா எஸ் டாட் லென்த்துன்னு சொல்கிறேன். ஐயோட வேல்யூ என்ன சொல்கிறேன், எஸ் டாட் லென்த்துன்னு சொல்கிறேன். எஸ் டாட் லென்த் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேரியபிளோட லென்த்தை நம்ம ஃபைன் பண்ணுறோம். இந்த லென்த் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணோம், உள்ள இருக்க கேரக்டரோட கவுண்ட்டை வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும், ரிட்டர்ன் பண்ணும். அப்போது கேரக்டரோட கவுண்ட் எத்தனை இருக்குது, மொத்தம் 4. இப்போ எஸ் டாட் லென்த்ன்ற மெத்தட் நம்மளுக்கு 4ன்ற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? அப்போ ஐயோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் இங்கே அப்படின்னா நம்பர் 4 அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்தது கண்டிஷன் கொடுக்குறேன். ஐ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயோட வேல்யூ ஒன்று 0க்கு கிரேட்டராக இருக்கணும், இல்லைனா 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஐயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான் உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேரட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கால் பண்ண போகிறேன். கேரட். ஓகே, கேரட் ஆஃப் ஐ. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து எனக்கு ஏவிஏஜே அப்படின்னு வராது. ஒய்? பிகாஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ பாருங்களேன். எஸ் டாட் லென்த் அப்படின்றது வந்து நம்மளுக்கு உள்ள இருக்க கேரக்டரோட கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ வந்து நம்மளுக்கு 4ன்ற வேல்யூ வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன் சும்மா. இப்போ ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், 4ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுங்களேன். ஐயோட வேல்யூ வந்து 4 ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு கிரேட்டர் தென் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து இங்கே என்ன கொடுக்கும், நம்மளுக்கு ட்ரூ கொடுக்கும். ஸோ ஒன்ஸு ஃபார் லூப் கண்டிஷன் ட்ரூ மெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணும், கண்ட்ரோல் வந்து அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அந்த பிளாக்குள்ளே நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நம்ம என்ன கேட்டிருக்கோம் பாருங்கள், கேரக்ட் ஆஃப் 5. கேரக்ட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும், நம்ம இங்கே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். அந்த இண்டெக்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னவோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இங்கே 0 கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் வந்து தானே, கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து இண்டெக்ஸாக தானே ஸ்டோர் பண்ணும். அப்போ எனக்கு 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும், ஜேன்ற ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இது என்ன பண்ணால் எனக்கு ஜேவை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அவுட்புட்டில் அது பிரிண்ட் ஆகும். ஓகே, பட் இங்கே இந்த சினாரியோவில் பாருங்கள், ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்படியே நம்ம ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் பாருங்களேன், சேவ் ஆகிறது இண்டெக்ஸ் பேஸில் தான் சேவ் ஆகும்னு நான் சொன்னேன். அப்போ ஜேன்றது எனக்கு 0th இண்டெக்ஸ் பொசிஷன், ஏன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், வின்றது எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், அடுத்தது இன்னொரு ஏ வந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் தான் எனக்கு வேல்யூஸே இருக்குது. ஃபோர்த் இண்டெக்ஸில் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், எரர் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கில் லென்த் இருக்கு இல்லையா, -1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்ட்ரிங்கோட லென்த்து -1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்போ என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ இப்போ என்னவா மாறி இருக்கும், 3ஆக மாறி இருக்கும். எஸ்டார்ட் லென்த் வந்து நம்மளுக்கு 4 ரிட்டர்ன் பண்ணுச்சு. 4 - 1 3. அப்போ 3ன்றது ஐயோட வேல்யூவாக இருக்கும். இப்போ செக் பண்ணுங்களா, இப்போ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுது. எஸ், ஐயோட வேல்யூ வந்து 0வோட கிரேட்டராக இருக்குது. அப்போ உள்ளே வரும் கேரக்ட் ஆஃப் ஐ. ஐயோட வேல்யூ என்ன, 3. அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல ஏவை வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்மளுக்கு ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், திரும்ப இங்கே வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், டிக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ++ போட்டிருந்தேன்னா இன்க்ரிமெண்ட்டு, -- டிக்ரிமெண்ட்டு. ஸோ இது வந்து சப்ராக்ஷனு. இது வந்து என்ன சொன்னேன், இந்த மைனஸோட வேல்யூ வந்து 1ன்னு சொன்னேன். அப்போ கரண்ட் ஐயோட வேல்யூ என்னது, 3. ஸோ 3 - 1 = 2. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்னவா மாறிடும், 2ஆக மாறிடும். இப்போ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். எஸ், அகைன் வந்து ஐ வந்து 0வோட கிரேட்டராக இருக்கு இல்லையா, அப்போ திரும்ப உள்ளே வரும் ட்ரூ கண்டிஷன்.
இப்போ கேரக்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன 2. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது, வி இருக்குது. ஸோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், திரும்ப போய் டிக்ரிமெண்ட் ஆகும். கரண்ட் ஐயோட வேல்யூ என்ன 2. 2 மைனஸ் மைனஸ். ஸோ 2 மைனஸ் 1 என்ன வரும், ஐயோட வேல்யூ 1ஆக மாறிடும். இப்போ திரும்ப போய் கண்டிஷனை செக் பண்ணோம். ஐ வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் than அப்படின்ற பர்டிகுலர் ஆப்ரேட்டர் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. அப்போ திரும்ப உள்ளே வரும். இப்போ கேரக்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன 1. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இந்த ஏவை திரும்ப நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ திரும்ப இங்கே போய் டிக்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூனா 1. ஸோ 1 மைனஸ் 1 என்ன நடக்கும், வேல்யூ 0. ஓகே, ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும், 0வாக மாறிடும். இப்போ திரும்ப எங்கள் கண்டிஷன் செக் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று எனக்கு 0க்கு கிரேட்டராக இருக்கணும், இல்லையா 0க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல கிரேட்டர் than அப்படின்ற ஆப்ரேட்டர் நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். பட் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டர் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாலே அந்த பர்டிகுலர் கண்டிஷனை ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அகைன் நம்மளுக்கு ஒரு ட்ரூ கண்டிஷன். ஸோ திரும்ப உள்ள லூப்புக்குள்ளே கண்ட்ரோல் வரும். இப்போ கேரக்ட் ஆஃப் ஃபைவ்ல எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0th இண்டெக்ஸ் பொசிஷனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, ஜே. ஸோ அந்த ஜேவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது நம்மளுக்கு திரும்ப டிக்ரிமெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் ஐயோட வேல்யூ என்ன 0. ஸோ 0 மைனஸ் 1. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாமே மைனஸில் போக ஆரம்பிக்கும். ஸோ மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நம்மளுக்கு இந்த லூப் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த லூப் பிரேக் ஆகும்போது நம்மளோட ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட அவுட்புட் வந்து ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுக்க நம்புகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் திரும்ப கூட டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.